கோச்சுக்கிறாத. அத்தை ஒரு கோவத்தில் செஞ்சுட்டேன். இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கியா? அவன் வீட்டுக்கு வந்தப்போ ஆசையாக ஏதாவது செஞ்சு வை. அவன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான். வேலைக்கு வெளியில் போகிறவங்க ஒரே ஒரு நிம்மதி சாப்பாடு தானே. அதைத்தான் அத்தை சொல்ல வந்தேன். எதுக்கும் கோச்சுக்கிறாத. சம எதுவும் தெரியலன்னா அத்தாட்ட கேட்டு சம, சரியா? நான் செஞ்சதும் தப்பு தான் அத்தை, என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. சரி விடுமா, இன்னைக்கு சாயங்காலம் அவன் வந்தானே எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போ. போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. இல்லைங்க அத்தை, எனக்கு வெளியில் போக விருப்பம் இல்லை. நீங்களும் வரதா இருந்தா வாங்க, இல்லாட்டி நான் மட்டும் போக மாட்டேன். சரிம்மா, அவன் வரட்டும், நான் யோசிச்சு சொல்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, சங்கடப்பட்டுக்கிறாத. போய் நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. நீ அடுத்து இந்த வீட்டை கவனிக்க போறவ. சரிங்க அத்தை, நான் சாப்பிட்டு ரெடி ஆகிறேன். அவர் வந்தோடனே கிளம்பணும் அத்தை. அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அத்தை, உங்களையும் கூட்டு போகிறதுக்கு சொல்கிறேன் அத்தை. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பாசம் வைக்கிற மாதிரி வச்சாலே நல்லா மருமகளை காக்கா பிடிக்கலாம் போல. இனிமேல் டெய்லி இதே வேலையை பார்த்து நம்ம டெய்லி வேலையெல்லாம் வாங்கிடலாம். நல்ல வேலை. அடியே மாலா, நீ சொன்னது உண்மைதாண்டி. நல்லா பேசுகிற மாதிரி காக்கா பிடிச்சா அவளுகளும் மடங்கிறாள். நல்ல வேலைக்கு இந்த ஐடியாவை சொன்னேன். இல்லாட்டி டெய்லி இந்த லூஸுக்கிட்ட சண்டை போட்டு எனக்கு தலைவலி தான் வரும். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். மகன் வந்துட்டியான்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு வேகமாகவே வேலை முடிஞ்சு போல. இதுக்கு வேகமாகவே வந்துட்டேன். ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக வேலையை முடிஞ்சு. மீனாவும் ஃபோன் பண்ணி படத்துக்கு போகலாமான்னு கேட்டா, அதனால தான் சரி வேகமாக வரலான்னு வந்தேம்மா. ஆமாங்க, இன்னைக்கு படத்துக்கு போகலாம். அத்தையும் நம்ம கூப்பிட்டு போகலாங்க. அத்தை மதியானம் தான் சொன்னாங்க. சரி, நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சரி வாங்க கிளம்புங்க, போகலாங்க. இல்லை மீனா, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, நான் வரல. எனக்கு அத்தைக்கு உடம்பு முடியல. நீயும் உன் புருஷனும் போயிட்டு வாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லைம்மா. இல்லை அத்தை, வாங்க. 6 மணிக்கெல்லாம் ஷோ தொடங்கிடும். 7 மணி 5 ஆயிடுச்சு. படக்குன்னு கிளம்புனீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். நல்ல படம் அத்தை. ஆமாம்மா, வா, கண்டிப்பாக வா. நீயும் சேர்ந்து போகல. உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டனால எப்படி படம் பார்க்க போக முடியும்? இல்லைடா, அம்மாவுக்கு ஒரே தலைவலி தானே தெரிஞ்சு. அதனால தான்டா. நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, நான் வரல. இல்லைங்க அத்தை, வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் வெயில் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வாங்க, உடனே ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். இல்லை மீனா, போயிட்டு வாங்க. நான் வந்தாலும் சும்மா தான் உட்காரணும். இளந்தாரி பசங்க நீங்கள் தான் போய் படம் பார்க்கணும். நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருந்து நாடகம் பார்த்துட்டு மட்டும் இருந்துக்கிறேன். போயிட்டு வாங்க கண்டிப்பாக. சரிங்க, வாங்க போகலாம். அத்தை தான் சொல்லிட்டாங்கல்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி மீனா, நீ ஹேண்ட்பேக் போய் எடுத்துகிட்டு உள்ள காசு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வேகமாக வா. நான் ஆட்டோ பிடிச்சி வைக்கிறேன், போயிட்டு வந்துடலாம் நம்ம. சரிங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா நீ வரமாட்ற? உன் பொண்டாட்டி நல்லா நடிக்கிறாடா. ஒரு நாளாச்சும் வாய் நிறைய வாங்கத்தான் கண்டிப்பாக போகலான்னு கூப்பிட்றாளா? வாங்கத்தான் சும்மா பேரை கூப்பிட்டு என்னால் எப்படிடா வர முடியும்? எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, அதனால் நான் வரலை. நீங்கள் போயிட்டு வாங்க. ஏம்மா கோவப்படுற? சரி இரு, ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். பத்திரமா இருங்க. நீங்களும் வரலாம். இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? உட்காந்து உங்க படம் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே நாடகம் பார்த்துட்டு போயிடுவேன்ல. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மா வராமல் நான் இங்கே வரல மீனா. நீங்கள் டைம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு லேட்டான நம்மளும் படம் பார்க்க முடியாததான் சொன்னேங்க. அம்மா வராமல் நான் எங்கேயும் வரல. இன்னைக்கு ஒன்றும் போக வேணாம், வீட்டில் போய் பாடு. நம்ம எங்கேயும் போகல. அம்மாவுக்கும் இன்னைக்கு தலைவலியாக இருக்குது, விட்டுட்டு போக மனசு இல்லை. நீ போய் பாடு. சரிங்க. அம்மா தலை எதுவும் வலிக்குதாம்மா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமாம்மா? இல்லைடா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், சரியாக போயிடும். நான் வேற நீங்கள் போகிறத தடுத்துட்டேனாடா. அப்படியெல்லாம் இல்லைம்மா, உன்னைய விட்டால் எனக்கு வேறு என்னம்மா இருக்குது? நீ தாம்மா பெருசு. படம் தானே, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். சரி நீ படுத்து ரெஸ்ட் எடுமா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்கணும். இது நல்ல ஐடியாவாக இருக்கே. மகன்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு, மருமகள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு, நம்ம நினச்ச வேலையெல்லாம் சாதிச்சுக்கிட்டு, இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. லூசுத்தனமாக நம்ம தான் இது பண்ணிட்டோம். இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்கு. லா லா